தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த படக்குழுவினரையும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாக்களில் எல்லாருமே இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த படம் ஆரம்பத்தில் சைலண்ட்டாக ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இப்போது வசூலில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிகிட்ருக்கு. இந்த படத்தை தலைவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தோட இயக்குனர் தலைவருக்காக ஸ்பெஷலாக இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. தலைவரும் இந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனரை வெகுவாக பாராட்டி தள்ளியிருக்காங்க. தலைவர் தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் எந்த படம் நல்லா இருந்தாலும் உடனே கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதை தான் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை குணா படத்தோட சேர்த்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கமலையா கூட இந்த படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டியிருந்தார். கமலையாவை பொறுத்தவரையும் அவர் படத்தை கூட ஜாயின் பண்ணி ஏதாவது இந்த மாதிரி பேசினா தான் அவர் பாராட்டுவாரே தவிர தனியாக ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை பாராட்ட மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்தை கூட கம்பேர் பண்ணி தான் இந்த படத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட சூப்பர் ஸ்டார் அவரோட பாணியில் படம் பட்டையை கலப்புது அப்படின்னு இயக்குனரை வெகுவாக பாராட்டி தள்ளியிருக்காங்க. தலைவரை பொறுத்தவரையும் அந்த படம் சின்ன நடிகர் நடித்த படமா, பெரிய நடிகர் நடித்த படமா, ஃப்ரெண்டு நடித்த படமா, எதிரி நடித்த படமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் தமிழ் படமா, மலையாள படமா, கன்னட படமா அப்படிங்கிறது கூட கிடையாது. எல்லா படமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டுறது தான் தலைவரோட வழக்கம். அதை தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீமுக்கும் தலைவர் பண்ணியிருக்காங்க.